இட்லி எனக்கு ரொம்ப பிரமாதம். கேவல் எத்தனை உள்ள போச்சுன்னே தெரியல. சட்னி கூட என்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் தீர்த்துறாதீங்க, அப்புறம் நாங்கெல்லாம் பட்னி தான். இது நேத்து வந்து அந்த பொண்ணு செஞ்சது. அவ இன்னுமா இங்க இருக்கிறா? அவளை கூப்பிடு. கௌரி, அந்த பொண்ணு இங்க அனுப்பு. அவகிட்ட எல்லாம் கொஞ்சம் சாந்தமா பேசுங்கப்பா. அத நாங்க பாத்துக்கிறோம். ஏம்மா, ஏன் இன்னும் போகல? அழகான விஷயத்த சொல்லு. என்னால இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே நிம்மதியா வாழ முடியாது. அப்போ இங்கே இருக்கிறதாக நீ முடிவு செய்துட்டியா? தயவு செஞ்சு என்ன எங்கேயும் போக சொல்லாதீங்க. நீங்க குடுக்கிற வேலை எதுவானாலும் சரி, அதை செஞ்சுக்கிட்டு உங்க காலடியிலேயே நான் கிடக்குறேன் சார். நீ படிச்சிருக்கியா? பியூசி பாஸ் பண்ணிருக்கேன். அப்ப காலேஜ் போயிருக்கேன்னு சொல்லு. என்ன ஹைஸ்கூல்ல பியூசி படிப்பாங்க? வேற என்னமா தெரியும் உனக்கு? ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட பாஸ் பண்ணிருக்கேன். இது இல்ல நீ சொல்லவே இல்லையே. சொல்லிருந்தா நீ என்னமா செய்வ? இவ்வளவு படிச்ச பொண்ணு சமையல் கட்டுள்ள அனுப்பி இருக்க மாட்டேன். அம்மா, ஆமா, இவ்வளவு படிச்ச பொண்ணு எங்கேயாவது ஆபீஸ்ல வேலை தேடக்கூடாதா? வேலையா? ஏமா, என் கம்பெனிலே ஒரு வேலை போட்டு தரேன், என்ன சொல்றேன்? என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்குங்க. வேலை இப்ப டெம்பரரி தான், அப்புறம் உன் நடத்திய பார்த்தா அது பர்மனன்ட் ஆகும். உங்க இஷ்டம். சரி, அப்போ நாளைக்கே நீ வேலையில் சேரலாம். குட் மார்னிங். மார்னிங்கா ஈவினிங்கா? இது ஈவினிங் சார். மன்னிக்கணும், இந்த லெட்டர்ஸ முதலாளி அர்ஜென்ட்டா தபால்ல சேர்க்கணும் சொன்னாரு. அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்லை. ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னால வேற எந்த ஆபீஸ்லயாவது வேலை பார்த்திருக்கியோ? இல்ல. அதுதான் நான் ஆபீஸ்ல தூங்குறத பார்த்ததும் உனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. ஆல்ரைட், பழகிட்டா சரியா போ. என்ன என் கையெழுத்து இப்படி இருக்குன்னு பாக்குறியா? சில பேருக்கு கையெழுத்து நல்லா இருக்கும், தலையெழுத்து நல்லா இருக்காது. அது இல்ல சார், எதையுமே படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறீங்களேன்னு தான். அங்கதான் நீ ஏமாந்துட்ட. நான் தூங்குற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பேன், முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தூங்குவேன். வெரி குட். உன் ஒர்க் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. விஷயம் குட் லக். தேங்க்யூ சார். நீ போகலாம். ஆனா ஒண்ணு, உன் பேர் என்ன? ஜெயஸ்ரீ. நீ போகலாம். ஆனா ஒண்ணு, இன்னையில இருந்து கம்பெனி குவார்டர்ஸ்லயே நீ தங்கிக்கலாம். முதலாளி உத்தரவு. சார், குவார்டர்ஸ்ல எல்லாம் தங்கி பழக்கம் இல்ல சார். பயப்படாத,
அது பெண்களுக்குன்னு இருக்கிற கோட்டை. சரி சார். நீ போகலாம். ஏன் நிக்கிற? நான் போனா ஆனா ஒண்ணுன்னு சொல்லுவீங்களே. ஆமா ஆமா, ஆனா ஒண்ணு. இப்ப நீ போகலாம். இன்டர்வியூக்கு வந்தேன் சார். இங்க ஆம்பளைங்களையே வேலைக்கு வச்சுக்கிறது இல்லையே. நான் ஆம்பளை இல்ல சார், பெண் தான். ஆமா, பொண்ணுதான். ஆனா ஒண்ணு, இந்த காலத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரியல. ஆல்ரைட், டவுன் டவுன், சிட் டவுன். உன் பேர் என்ன? என்ன சார் கேட்டீங்க? உன் பேர் என்னன்னு கேட்டேன். மன்னிக்கணும், என்ன கேட்டீங்க? அம்மா, உன் இன்டர்வியூ டைம் முடிஞ்சு போச்சு. நீ வீட்டுல போய் பல்ல விளக்கி வாமா, போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க யாரு? என் பேரு ராதா. ஓ, நீ ஆனா பொண்ணா? அதான் ஸ்கூல் சர்டிபிகேட்ல போட்டுருக்கீங்களே. ராதாங்கிற பேரை சொன்னதும் பொண்ணுன்னு நினைச்சு வர சொல்லிட்டோம். இங்க பெண்களுக்கு தான் வேலை. என்ன சார், உன் பொண்ணு செய்யற வேலையை நான் செய்ய மாட்டேன். அது எப்படி? நோ நோ, இங்க பெண்களை தவிர ஆண்களே வேலை செய்யக்கூடாது. ஒரு சின்ன சந்தேகம். என்ன அப்படின்னா, நீங்க ஆனா இல்ல பொண்ணா? நானா? இடியட், ஃபூல், முட்டாள். அப்படிங்களா? உங்களுக்கு இத்தனை பேர்களா? வரேன். ஒரு ஜோக். சரியா 9:15 வர சொன்னீங்க, வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி பேங்க்ல பணம் கட்டிய பழக்கம் இருக்கா? இல்ல சார். அப்படின்னா இன்னைக்கு பழைய. ஆனா ஒண்ணு, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. இத ராயல் பேங்க்ல கட்டிட்டு வர. ரூபாய் 5000. ஜாக்கிரதை. இந்த பாஸ்புக். ஆனா ஒண்ணு, வெளியில டாக்ஸ் நிக்கும், அதுல போ. வரேன் சார். டாக்ஸி. ராயல் பேங்க். மன்னிக்கணும், நீங்க அந்த பொண்ணுதான். அதுக்கு இல்ல சார், ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி ஒரு பொண்ணத்தான் விரட்டிட்டு போனோம். இதெல்லாம் நீங்க வெளியில சொல்லலாமா? அட நீங்க ஒண்ணு சந்தேகப்பட்டு விரட்டினா, அவ தப்பிச்சிட்டா. ஒருவேளை இவ அவளா இருக்குமோன்னு. நோ நோ, அந்த பொண்ணு வேற, இந்த பொண்ணு வேற. ஆனா ஒண்ணு, இது நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குது. ஓஹோ. மேனேஜர், எஸ் சார். அப்துல் காதருக்கு சேர வேண்டிய 25,000 ரூபாய் பணத்தையும் ஜெயஸ்ரீ கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டா என்ன? ஆனா ஒண்ணு, இப்பதான் முதலா இந்த வேலையை செய்ய போறோம். இப்ப கொடுக்க போற நோட்டுகள் எல்லாம் கள்ள நோட்டுன்னு அவளுக்கு தெரிஞ்சுட்டா? அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அளவுக்கு அவளுக்கு அனுபவம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் பணத்தை நாம இங்க வச்சு கொடுத்தாதானே அதை பிரிச்சு பார்க்க அவளுக்கு நேரம் இருக்கும்.
பஸ் பரப்பிடும் போது அவசர அவசரமா கொண்டு போய் கொடுத்துட்டா சரியா போயிடும், சந்தேகமும் வராது. நல்ல ஐடியா சார். ஆனா ஒண்ணு, பஸ்ஸுக்கு வந்தது பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றியா? டைமா சேஞ்ச். பஸ்ல சீட் இருக்கா? சீட் இல்லாம பஸ் இருக்குமாய்யா? ஐயோ அதுக்கு இல்லையே, எங்களுக்கு 3 சீட் வேணும். 3 சீட் வேணுமா? ஆமாங்க, வாங்க கழட்டி கொடுத்துறேன். ஐயோ இடம் இருக்கான்னு கேட்டா அசூர் பண்றீங்க? இல்லீங்களே, பண்ணுங்க, போய் பண்ணியா போயா? என்ன பேசிக்கிட்டு எல்லாரும் அவங்க அவங்க டிக்கெட்டை காமிங்க. இந்த இருக்கிற ஈரோட்டுக்கு டீலக்ஸ் பஸ்ஸா? அது என் இஷ்டம். மெட்ராஸ் போக வேண்டியவங்க தவியா தவிக்கிறாங்க சார், அதுக்காக சொன்னேன். 10ஆம் நம்பர் சீட்ல உட்காருமா. 1 2 3 4வது சீட். அடடே எம்எல்ஏ சார், இல்ல மெட்ராஸுக்கா அசம்பிளி ஆரம்பமா? அது ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சுப்பா. பிரசவத்தினால நான் போக முடியல. என் பொண்ணுக்கு ஜனநாயகம் குட்டி சோரா போச்சு. ஜனங்க அதுல குடியிருக்கும் பழகி இருக்காங்க. தேர்ந்தெடுத்த அப்புறம் ஜனங்களை யார் சார் கவனிக்கிறாங்க? சார் இது பஸ், இதுல அரசியல் வேண்டாம். என்ன சார்? ஜெயஸ்ரீ கொஞ்சம் கீழே இறங்கி வா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. மெட்ராஸ்ல இன்னொரு பங்குதாரருக்கு கொடுக்கறதுக்காக முதலாளி 25,000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு அவரோட அட்ரஸ் தெரியாதே. அடையார் கஸ்தூரிபாய் நகர்ல தான் தங்கி இருக்காரு. ஆனா ஒண்ணு, நீ அவரை தேடி போற சிரமம் இருக்காது. அவரே மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பார். அவரை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே அவரே வந்து நீதானா ஜெயஸ்ரீன்னு கேட்பாரு. உடனே நீங்க தானா அப்துல் காதர் அப்படின்னு கேளு. ஆமாம் பாரு, உடனே பணத்தை கொடுத்து. என்ன அவருக்கு எப்படி தெரியும்? முதலாளி போன்லயே அடையாளம் சொல்லியிருக்காரு. ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட்ல இல்லைன்னா என்ன பண்றது? பணத்தை பத்திரமா கொண்டு வந்துரு, அது போதும். சரி. இந்தா. ஆனா ஒண்ணு, ஜாக்கிரதை. பஸ் புறப்பட போகுது, புறப்படு புறப்படு. புத்திரேக குறையுது உங்களுக்கு ஏங்க ஐயா? அது கணக்கு பார்க்கும்போது அப்படி. தனரேக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. சம்பளமே 120 தானே, பெண்ட் ஆகாம என்ன செய்யும்? இருந்தாலும் இது அதிர்ஷ்ட கை. கூடிய சீக்கிரத்துல நீ லாட்டரி அடிக்க போற. இப்ப தினம் அதான் அடிக்கிறேன். அது கிடைக்கட்டும், டிக்கெட் எடு. டிக்கெட்டா? நீங்க பிள்ளையோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறது எங்களுக்கு தெரியாது. விவரம் தெரியாம நாங்க சந்தேகப்பட்டோம். பரவாயில்ல. இந்த கொடைய பிள்ளை வேற எங்கயா போடுறது? டாப்ல போடுறது. காத்து கொண்டு போயிடியா? அதுக்கு நான் என்ன பண்றது? என்னையே கண்டுட்டு கொடையும் போகணும், நானும் போகணும். இதுக்கு ஒரு வயசு சொல்லப்படாதா? 2 பேரையும் தூக்கி மேல போட்டுறேன், போயிடலாம். ஏன் நீ வரையோ? கொடை கொடை
ஏரியா என் முதுகில் நெல் குத்துறது யோ நீ தானா விளையாடுறீடா நீங்க தானா ஆமா அப்படியா இல்லையா நீங்க எங்க போறீங்க? நான் மெட்ராஸ்க்கு போறேன். நீங்க? நான் ஈரோடு வரைக்கும் போறேன். நீங்க மெட்ராஸ் போயிருக்கீங்களா? இல்ல, நானும் மெட்ராஸ்க்கு புதுசுதான். ஓ, எல்லாரும் பாக்குறாங்க, சும்மா இருக்குங்க. எல்லோரும் சாதாரணமா பஸ் சின்னு பேசுறாங்கல்ல. என்னடா இது? உயிர் போகுது. தூங்குறதுக்குன்னு டிக்கெட் எடுத்திருக்கோம் போல. கண்டக்டர் கண்டக்டர் என்ன சார்? ஒண்ணு டாப்ல ஒரு பாய விரிச்சு இந்த ஆளை தூக்கி அங்க படுக்கவே, இல்ல ஓன் சீட்ல கொண்டு வந்து உட்கார வச்சு. அரை மணி நேரமா இடியோ இடியன்னு இடிக்கிறான். சொல்லும் போது அடிக்கிறாரு. இந்தாப்பா மிஸ்டர் மிஸ்டர், டிக்கெட் கேட்கலையா? ஏன் அப்படி சாமியாடுற? உள்ள குட்டி தொல்ல, படுக்க இடம் இல்லை. புள்ள வேற இருக்கா? சிச்சி கண்டக்டர், என் டிக்கெட்டை ஆத்தூர் கொஞ்சம் மாத்தி தரீங்களா? ஏன் நீங்க ஈரோட்ல இறங்க போறது இல்லையா? இல்ல, ஆத்தூர்ல எனக்கு ஒரு காரியம் ஆகணும். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஈரோடு போட்டு
காப்பி சாப்பிடலாம் இறங்கி சாப்பிடலாம் சார். பஸ் இங்க 15 நிமிஷம் நிக்கி. இங்கே பிரியாணி கிடைக்கும், கம்பியாணி கிடைக்கும், எடுத்து முழுசா முழுங்கு. சாத்துக்குடி 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 சாத்துக்குடி. என்னப்பா விலை? 3 ரூபாமா. வாங்குற விலையை சொல்லப்பா. வாங்குற விலைதாமா. உங்களை பார்த்தாதான் வாங்குற மாதிரி தெரியலையே. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. சுதந்திரம் கிடைச்சதுல இது ஒண்ணுதானே மிச்சம். சாத்துக்குடி. என் கூட போச்சியா, பத்தக்கு போட்டுக்கியா, பத்தக்கு இல்ல நான் கீழே குடிக்கிட்டா. பழைய கொடை மேல உசுரும் விடுற குப்பையில ஏறி நீ கூட தான் பழசா போயிட்ட. அதுக்காக ஒண்ணு தூக்கி குப்பையில போட்டுறா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த கொடையை கொண்டுட்டு ஏறாது. கேட்டியா? உள்ள போய் புடிச்சுக்கையா, நான் வெளியே தர்றேன். விடு. கண்டக்டர், என் பணத்தை காணும். பஸ் நிறுத்த சொல்லுங்க கண்டக்டர். என் பணத்தை காணும் கண்டக்டர். ஐயோ, என் பணத்தை காணுமே கண்டக்டர். இதுல என் பணம் வச்சிருந்தேன், அது இப்ப காணும். இந்த பஸ் கூட என்னோடது இல்ல. யாரும் என் பேக மாத்திட்டாங்க. நான் இப்ப என்ன செய்வேன் கண்டக்டர்? என் பணத்தை காணும். இந்த பஸ்ஸோடைய கண்டக்டர் முறையில எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அந்த அம்மாவுடைய பணத்தை காணுமா? பேக் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி யாராவது தவறுதலா பேக்க மாத்தி எடுத்திருந்தா அதை அந்த அம்மா கிட்ட கொடுத்துருங்க.
இதுதான் இருக்கிறேன். ஏய், ஒரு குத்து விட்டா படம் எல்லாம் வெளியே வரும். நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. அரே அல்ல, எந்த ஊர்ல யாருக்கும் பணம் போனாலும் நம்ம மேலே சந்தேகப்படுறோம். ஏய், நீ எடுத்துட்டு ஏய், சத்தியமா சொல்றேன், ரங்கநாதன் மேல ஆணைய சொல்றேன், உன்னோட படத்தை நான் எடுக்க மாட்டேன். அப்போ நீங்க யாரும் எடுக்கல. கண்டக்டர், இப்படி பஸ்ல உள்ளவங்களை எல்லாரையுமே சந்தேகப்படுறது சரியில்லை. அப்படின்னா எடுத்துவங்க கொடுத்துடுங்க. எம்எல்ஏ சார், நான் எடுத்தா நான் சொல்றீங்க, நானும் ஒரு காலத்துல எம்எல்ஏ ஆகலாம், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அட நீங்க என்ன இப்ப ரகலை பண்ற? நீ எடுத்தாங்க நான் சொன்னேன். ஏன் சார் நீங்க சட்டப்படுத்துறீங்க? சீக்கிரம் வண்டியை திருப்பு, அப்புறமா சொல்றேன். ஈரோடு ஒண்ணு கொடுங்க. கண்டக்டர், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் சார்? நான் புறப்பட்ட இடத்துல என் பெட்டி ஒண்ணு விட்டு போச்சு. அது அடுத்த பஸ்ல வந்துகிட்டு இருக்கு. முடியாது. டிரைவர், வண்டியை நிறுத்தியா? ஓடுற வண்டி நின்றுதானே ஆகணும், சும்மா உட்காரியா? வண்டியை நிறுத்தலைன்னா நான் வெளியே குதிச்சிடுவேன். அதுக்கு தான் சரியான ஆளை அங்க உட்கார வச்சிருக்கேன். கை வைக்கிறேன். நீ ஏன் பையில கை வச்ச? கை விடியா? ஏன் விட்டா ஓடி போலான்னு பாக்குறேன். விட்டுருங்க சார், பாவம் ஏதோ ஞாபக மறதியா திருடி இருப்பாரு. அவரை போட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப வேணா பாருங்க, அவரே திருப்பி கொடுத்துருவாரு. மிஸ்டர், அந்த பணத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. பணமா? யார் பணத்தை யாருக்கு சார் கொடுக்க சொல்றீங்க? விளையாடுறீங்களா? அடக்கு, கேட்டா பதில் சொல்லுவியா? கேட்கறவங்க கேட்கற விதமா கேட்டா பதில் சொல்றேன். நீங்க இந்த ரூம்ல இருங்க. ஏன் சார்? அப்புறம் சொல்றேன், முதல்ல போங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். திருட்டு போனது உங்க பணம் தானே? ஆமாங்க சார். உங்க பேர்? ஜெயஸ்ரீ. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. எந்த ஊருக்கு போறீங்க? மெட்ராஸ். அந்த பேக்ல எவ்வளவு பணம் இருந்தது? 50,000 ரூபாய் சார். இவ்வளவு பெரிய தொகை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ்க்கு ஏன் போறீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆல் இந்தியா டீன் ஃபேக்டரி முதலாளி மிஸ்டர் கேபி பிள்ளை, மெட்ராஸ்ல இருக்கிற அவரோட பங்குதாரர் மிஸ்டர் கே முதலியாருக்கும் மிஸ்டர் அப்துல் காதருக்கும் கொடுத்து அனுப்புற பணம் தான் சார் அது. அது சரி, எந்த இடத்துல வச்சு பறி கொடுத்தீங்க? வாழைப்பாடி தாண்டற வரைக்கும் என் பேக்ல பணம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. என் பேக் பதிலா இந்த பேக் தான் அங்க இருந்தது சார். உங்க பேக்குக்கு என்ன அடையாளம்?
என் பேகும் அசல் இதே போலதான் சார் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் பழசு. ஆமா, அந்த ஆள் வச்சிருக்க பேக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உண்டா? ஆமா சார், அது என்னோட பேக்கா தான் இருக்கணும். அந்த பேக்கை இப்படி வச்சுட்டு வராண்டாவில் போயிருங்க. உங்க பேர் என்ன? கோபாலகிருஷ்ணன். என்ன வேலை செய்றீங்க? வேலைன்னு ஒண்ணும் இல்ல, குடும்ப காரியங்கள் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு போறீங்க? ஆத்தூருக்கு. மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், அத அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. எதை சார் கொடுக்க சொல்றீங்க? அந்த பொண்ணை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. பாவம், யாரோ கொடுத்த பணம். கொடுத்துருங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பயப்படாதீங்க, எல்லாருக்கும் சில சமயத்துல இப்படிப்பட்ட தவறுகள் ஏற்படுறதுதான். சார், நான் சொல்றேன், நீங்க வேணும்னு இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரே மாதிரியா இருந்ததுனால மாறி போயிருக்கலாம். அதான உங்க பேக். அதை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு பேக்கை கொடுத்துருங்க. பாவம், அவ போட்டோம். சார் இந்த பேக்ல ரூபா இருக்கு சார். அதனாலதான் கொடுத்துட சொல்றேன். இது 7 ரூபா சார். மிஸ்டர், வீணா போய் சொல்லாதீங்க. சார் என்ன சந்தேகப்படாதீங்க, நான் மானஸ். உங்களை பார்த்தோன்னு நான் அப்படித்தான் நினைச்சேன். அதனாலதான் அந்த பணத்தை கொடுத்துட்டு மானத்தோட போயிடுங்கன்னு சொல்றேன். சார், நான் எடுக்காத பணத்தை நான் எப்படி சார் கொடுக்கறது? I see. All right. நீங்க எங்க போறதா சொன்னீங்க? ஆத்தூருக்கு. அப்புறம் ஏன் முதல்ல ஈரோட்டுக்கு டிக்கெட் வாங்குனீங்க? ஒரு ஆளை ஈரோடுக்கு வர சொல்லியிருந்தேன் சார், அவர் வரல. அதான் ஆத்தூருக்கு டிக்கெட் வாங்க. அப்புறம் ஏன் ஆத்தூருக்கு போகாம பாதி வழியில இறங்கிட்டீங்க? அந்த ஆள் திடீர்னு வழியிலே வந்துட்டார் சார். ஓஹோ, அவர் ஆத்தூர்ல இருந்து அங்கேயே வந்துட்டாரா? ஆமா சார். அவர் யாரு? அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? என் நிலம் ஒண்ணு விலைக்கு வாங்கியிருந்தாரு, அந்த பணத்தை கொண்டு கொடுக்க வந்தார். அந்த பணம் தான் இப்ப இந்த பேக்ல இருக்கு, அப்படித்தானே? ஆமா சார். எவ்வளவு பணம் இருக்கு அதுல? வந்து 30 40,000 இருக்கும் சார். நீங்க எண்ணி பார்க்காம தான் வாங்குனீங்க? எண்ணி பார்த்தேன் சார். பின்ன கரெக்டா எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. 40,000 தான் சார். அந்த பேக்கை இப்படி கொடுங்க. சார், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? பாத்தீங்களா பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ன தப்பா நினைச்சிட்டீங்களா? நாங்க எங்க கடமையைத்தான் செய்யறோம். இதை எண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு அப்செக்ஷன் ஒண்ணும் இல்லையே? இதுல எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாருங்க. எஸ் சார். SSLC வரைக்கும். அடட, ஏன் மேற்கொண்டு தொடர்ந்து படிக்கல? சார், கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? ஜஸ்ட் a minute. சார், இது அவ்வளவு கள்ள நோட்டு சார். அப்படியா? இதெல்லாம் நல்ல நோட்டு சார். KK முதலியார், RK முதலியார் தெரு, கீழ்ப்பாக்கம், சென்னை. இது நல்ல நோட்டு, இது கள்ள நோட்டு. இதுல விலாசம் இல்ல. இதுல எவ்வளவு இருக்கு? இதுன்னு எண்ணி பார்க்கல சார். இதுல 25,000 இருக்கு சார். சரி, இதையும் எண்ணி பாரு. எஸ் சார். இந்த பொண்ணை கூப்பிடு. எஸ் சார். ஏன் சார் கார் நிக்கிறா? உட்காருங்களேன். காபி சாப்பிடுறீங்களா? இல்ல சார், வேண்டாம். இதுல எவ்வளவு பணம் இருக்கு? 40,000. இல்ல சார். நீங்க பேசாம இருக்கு, நான் உங்களை கேட்கறேன். ஒரு கையெழுத்து போடுங்க. பெருவரில் கொஞ்சம் காட்டுங்க. இதுல எவ்வளவு பணம் இருக்கு சொன்னீங்க மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன்? 40,000 தானே? ஆமா சார். புடிச்சு எவ்வளவு போடுங்க. இது உங்க பேக் தானே? பாருங்க. ஆமா சார், இது என்னோட பேக் தான். நீங்க வச்சிருந்த பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாருங்க. வேண்டாம் சார். ஆமா, உங்க முதலாளியோட பங்குதாரர்களின் விலாசம்
என்னன்னு சொன்னீங்க? ஒருத்தர் விலாசம் கே முதலியார், ஆர்கே முதலியார் தெரு, கீழ்ப்பாக்கம், மெட்ராஸ். இன்னொருத்தர் விலாசம் தெரியாது சார். அப்போ அவர்கிட்ட எப்படி பணத்தை சேர்ப்பீங்க? அவர் எனக்காக மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்பாரு. அப்படின்னு அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான் இல்லையா? இல்ல சார், ஆனா அவர் என்ன பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்குவாருன்னு எங்க முதலாளி சொன்னார். ஓஹோ. இது உங்க சொந்த விஷயம், எப்படியே போட்டு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு போங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு தனியா பிரயாணம் செய்யறதே ரொம்ப தப்பு. வந்துட்டீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த சாஸ்திரி கிட்ட நான் மேஸ்திரி வேலை பார்த்தது போதும், ஒழுங்கா இந்த ஆளை ஊருக்கு வர சொல்லுங்க. அட, நீங்க இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கீங்களா? மெட்ராஸ் போறதா காலையிலே கிளம்புனீங்க? நான் போகல. உனக்கு என்ன? அவருக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு தான் நடந்து நடந்து 6 செருப்பு தேஞ்சு போச்சு. இனிமேல் நடந்த செருப்பு தேஞ்சு, கால் தேஞ்சு, ஆளே தேஞ்சிட வேண்டியதுதான். பாவம், அவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம், நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். புறப்பட்டு போயிடுங்க. கஷ்டமாகட்டும் நஷ்டமாகட்டும், அது என்ன இஷ்டம். சாஸ்திரிகளே, இன்ஸ்பெக்டர் பரவாயில்ல, மூளை கோளாறு, அதனால பேசுறேன். கோளாறா? எனக்கா? கரெக்ட். மூளை இருக்கு, கோளாறு வருது. உனக்கு மூளை இல்ல, கோளாறு இல்ல. உனக்கு? எனக்கும் இல்ல. இருந்தா ஏன் இப்படி? அப்ப நீதான் அறிவாளி. நீங்க இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருந்தா உங்க அம்மா அழமாட்டாங்க? என்ன பெறும்போது அவ அழத்தான் செய்தாளாம். அவ அழறத பார்த்துத்தான் அப்ப நானும் அழுதேனாம். ஆஸ்திரிகளே, நேத்துல இருந்து உங்களை மெட்ராஸ் அனுப்ப முயற்சி செய்யறேன், முடியல. இன்னைக்கு புறப்பட்டு போகலன்னா நான் மகா கோபக்காரன் ஆயிடும். இப்ப நீ என்னத்தான் செய்ய சொல்ற? என்ன அழகு, என்ன அழகு. ஆமா, இந்த சந்திரமுக வனிதை அடைச்சு இப்பதான் சந்திரனுக்கு மேடு பள்ளமெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, இந்த பொண்ணு யாரு? சார், நான் போலாமா? சரி, ஜாக்கிரதையா போங்க. தேங்க்யூ வெரி மச். என்ன சாஸ்திரிகளே, புறப்படுறீங்களா இல்ல லாக்காப்ல தள்ளிட்டு உங்க அப்பாவுக்கு தகவல் சொல்லட்டுமா? லாக்கப்பா, வானப்பா, போலாப்பா. நீயே லாக்கப்ல இரு, ஒடி ஒடிச்ச சோறு போடுவாங்க. உனக்கு தான் தெரியுமே. சிஷ்யா, புறப்படு. புடு புடு புடு. அதான் பஸ்ஸா? இல்ல இல்ல, ரயில். பஸ் தான். அதுல ஏறி நான் மெட்ராஸ் போறேன். சரி, போங்களா. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆபத்து ஆபத்து. இன்ஸ்பெக்டர் ஐயா இவரையும் கூட்டு போய் மெட்ராஸ் விட சொன்னார். இந்த லூசையா கொஞ்சம் அப்படித்தான். எனக்கு என்ன, வழி எடுக்க போலீஸ் இருக்கு, தகராறு பண்ண இறக்கி விட்டுருவேன். விஷா, சாஸ்திரிகளே, நான் இந்த இடத்துல தான் உட்காரணும். கண்டக்டர், என்னையா? இல்லையா? ஒன்னதான். கண்டக்டர், இவங்களை ஏதாவது ஒரு இடத்துல உட்கார வைப்பா. என்னது? ஏதாவது ஒரு இடமா? இருக்கிறதுக்குள்ள எந்த இடமா எனக்கு வேணும். யார் யாரு? அவர் எம்எல்ஏ. எம்எல்ஏன்னா ஜனங்களுடைய பிரதிநிதி. ஆஹா, நம்ம குறைகள் எல்லாம் போய் எடுத்து சொல்லக்கூடிய சட்டப்பையில வாதாடுவார். சட்டப்பையா? சட்டப்பை இல்ல, மன்னிச்சுங்க, சட்ட சபையில. இப்ப எங்க ஐயா நான் உட்கார்றது? அங்க போய் உட்காரியா பையன். மிஸ்டர் மிஸ்டர் எழுதுங்க, முன்னாடி போங்க. உட்கார்லையா? இறையாக அவசரப்படுறேன். யாராவது பணமும் பைய காணாம போச்சா பாருங்க. இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து நிறைய அவரை காணும். சாஸ்திரிகளே, இங்க வா. இவங்களுக்கு என்ன குளிருதா? இது குளிர் இல்ல, இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அசிங்கம். இவங்களை கொஞ்சம் விலகி இருக்க சொல்லப்பா. நீங்க விலகி. நான் தான் விலகிட்டேன். மிஸ், இது பஸ், இங்க ஏன் கிஸ்? இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சாஸ்திரிக்கு ஆவேசம் வந்துடாமா? நான் சொல்லி வைக்கிறேன். இடிப்பேன். இல்ல கோயில் மண்டபமா இல்ல ரேடியோ ஸ்டேஷனா? கொஞ்சம் கூட சுதியே இல்லாம பாடிட்டு இருக்கான். கண்டக்டர், இது என்ன டீலக்ஸ் பஸ்ஸா இல்ல சந்தகட மைதானமா? யோ, கோயிலும் இல்ல, சந்தைக்கடை மைதானமும் இல்லையா? இது பஸ்ஸான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. கச்சேரி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
எத்தனையோ கச்சேரிங்களை விட இது ரொம்ப நல்லாவே இருக்கு. நீ பாடு தம்பி. சுவாமிகளே, எடுப்பு எப்படி? கடுப்பா இருக்கு. சரி உட்காரியா. சாஸ்திரி பாடுறான், நம்ம கேக்குறான். சாரீரம் நல்லா இருக்கும். சரீரமா ஏன் இருக்க மாட்டான்? நான் பால் நெய்மா சாப்பிட்டு கோயில் கால மாதிரி இருக்கானே. என்னம்மா கண்ணு திமுறா? மட்டை உடைச்ச தேங்காய் மாதிரி தலையை வச்சுன்னு குத்தனா குடிமைக்கு எல்லாம் உள்ள போயிடுயா. ஒழுங்கா ஊருக்கு போய் சேர மாட்டா. வயலி 50 ஆயிடுவா. ஜாக்கிரதை. தம்பி நீ பாடு பாடு. புத்தி சரியில்லாதவன் பஸ்ல ஏதோ பண்ண என்னப்பா இட போகுது? நீ பாடுப்பா. சாஸ்திரி ஜமாய் குருவே குருவே, எனக்கு ஒரு ஐடியா. அதே உங்களுக்கு இப்படி அடிக்கடி வருது. வரட்டும் தடுக்காத. இந்த பஸ் நானே ஓட்டினா என்ன? ஐயோ, ஆஸ்பத்திரியில 40 பெட் புதுசா போடணும். நீ ஓட்டினா இவர் ஓட்டினா ஆஸ்பத்திரியில பெட் போட வேண்டியது இல்ல. டைரக்டா யமலோகத்திலேயே பெட் போட்டுருவோம். ஏயா, உன் மனசுல பெரிய சாணக்கிய நினைப்பா? அவுத்து போட்டுக்கிட்டே தெரியற. முடிஞ்சுக்க. உடுங்கடா, நமக்கு என்ன வந்தது? யோ, நீ அந்த பஸ் ஓட்டுறதுக்கு லாயக்கு இல்ல. இந்த கார் ஓட்டு. நீ ஒரு அரை பைத்தியம், அந்த ஆள் ஒரு முழு பைத்தியம். 10,000க்கு நான் வேற. ரொம்ப நல்லா இருக்கு. குருவே, நீங்க சும்மா இருக்கட்டா. என் குருவே பைத்தியம். அரே என்ன கூட பக்ரா மாதிரி கத்துறான். என்ன அடிச்சு விட்டா. பாய், உங்ககிட்ட கத்தி இருந்தா அவனை குத்து. நீ குத்து விடுவேன். ஆனா எனக்கு ரத்தத்தை கண்டா மயக்கம் வருமே. அரே யாருக்கு நான் கொடையிறது? என் கூட போச்சியாண்டா. ஏன் லபலபன் கத்துற? கையில தான் கொடைய வச்சிருக்கீங்க. இது கொடையா? ஆமாண்டா டோய். எவனோ டாப்ப கழட்டிட்டு இருக்கிறான். ஆமா, எப்படி போச்சு? லாரி கொண்டு போயிடுச்சு. அவர் பாரி வள்ளல், இவர் லாரி வள்ளல். கொடையே போயிடுச்சு. வள்ளல் கண்ணா அழாத. நீ திருப்பதியில போய் நில்லு. எல்லா கொடையும் அங்கதான் வந்து சேரும். ஆனா முட்டை வச்சு சொல்லு. நானா போயா? அரே என்ன கூட ரெகுலேட் பண்றேன். கொடைய போனா போகுது. குடி இருக்குல்ல குடு. அச்சா வாய்க்கீங்க. சாஸ்திரிகளே, 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 என்ன அப்படி இருக்கீங்க? தேவதை எங்க? அது போகுது. அது போனா போகட்டும். பஸ் போகுது அங்க. அங்க போராளே பொச்சிலம்பு போராளே. பாத்து வாங்க. பாட்டா போராளே. பாத்து வாங்க. சாமி, பஸ் சரியா போச்சு. சீக்கிரம் வாங்க. போட்டு வாங்க சாமி. எம்எல்ஏ சார் வாங்க சார், போலாம். எல்லாரும் ஏறுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. இது வரைக்கும் நீ பொம்பளையே பார்த்தது இல்லையா? முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் வசதியா இருக்கும்னு தானே கூலிங் கிளாஸ் போட்டுருக்கீங்க. அவரும் சிரிக்கிறார். வந்துருக்கு.
வடை, அரை கப் காபி, அவ்வளவுதான். வருங்களா? உங்களுக்கு ஒரு உப்புமா, 2 இட்லி, சரி, ஒரு பொங்கல், சரி, ஒரு தோசை, சரி, ஒரு பிளேட் பஜ்ஜி, சரி, ஒரு ரவா தோசை, சரி, ஒரு கப் காபி போதும்பா. சரிதான், இருக்கிறதே அவ்வளவுதான். அப்ப கொலா புட்டு, அதான் இட்லி வடை சாம்பார் 2 ஸ்பூன் போட்டு சீக்கிரம் கொண்டா. சரி. ஏதோ ஞாபகம். அம்மாவுக்கு ஒரு காஃபி. டேய் சாம்பார் சாம்பார் குண்டாடா. வச்சுட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஏன் நீ பொம்பளாட்டி கக்கூஸ்குள்ள போனியோ ஆம்பளையா பொம்பளையாங்கிற சந்தேகம் வந்து கொடுத்து நேக்கு தப்பா எடுத்துக்காத கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் போர்டை கவனிக்கல. ஏயா கொட்டை கொட்டையா தமிழ்ல எழுதிருது, 10ஆவதுக்கு பொம்பளை பொம்மை வேற போட்டு வச்சிருக்காங்க, இது கூட தெரியலையா? அவசரமா இருக்கும்போது விவரத்தை வேணாம் பாப்பா. டேய் சிஷ்யா, யானைக்கும் அடி சறுக்கும், பாவம் கழுத சறுக்காதா என்ன? சறுக்கும் அப்புறம் கடைசியில உதைக்கும். ஐயோ ஐயோ, இந்த பாருண்ணா, இந்த பாரு, நீ வந்து பாத்ரூம் ஃப்ரெண்ட் ஆயிட்ட, பெட்ரூம் வரைக்கும் நாங்க உன்னை விட மாட்டோம். நான் வர்றேன். எவ்வளவு அவசரமா வந்தாரு பாவம் அவரு. சாஸ்திரிகளே, அவரை உள்ள அனுப்புவானவா? வாங்கோ வாங்கோ. சாஸ்திரிகளே உள்ள போயிட்டாங்க. சரி சரி, ஏமா போயிட்டு வரியாமா? இந்த காலத்துல அதுவும் பட்டணத்துல யாரையும் நம்ப கூடாதுமா, ஜாக்கிரதையா போ. இல்ல நல்லா நான் அந்த பொண்ணை கவனிச்சுக்கிறேன். நான் சொன்னபடி நீங்க 2 பேரும் நடக்கணும். பி கேர்ஃபுல். ஜாக்கிரதை. டாக்ஸி வேணுமாமா? ஆமா, கீழ்பாக்கத்துல இருக்கும் ஆர்கே முதலியார் தெரு தெரியுமா? என்னம்மா ஆர்கே முதலியார் தெரு தெரியாமலா நாங்க டாக்ஸி ஓட்டுறோம்? சரி சரி, ஏறிக்கம்மா. கவனிச்சுங்கடா. இன்னும் வேகமா ஓட்டியா? முன்னால போற வண்டியை பிடிக்கணும். சுத்த அறிவு கட்டவனா இருக்கிறியே. ஏன் வண்டி நிப்பாட்ட? யோ இறங்கியா கீழே. ஏன்
அறிவு கட்டவனா அறிவு கட்டவன். யாரியா? என் வண்டியில அவ்வளவு வேகமா போகாது, வேற வண்டியை பார்த்துக்க. சாஸ்திரிகளே, அண்ணன் ரொம்ப அழட்டிக்கிறாரு. சிஷ்யா, ஜன நடமாட்டமே இல்லாத இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கிறானே. ஐயோ, ஜக்கும் இல்ல கொக்கும் இல்ல, இவன் சுத்த மக்கு. குட்டுப்புமா ஒரு கேக்கு. பெரிய விஷயங்களை நீங்க கவனிச்சுக்கங்க, சில்லறைகளை என்கிட்ட விடுங்க. அண்ணே, இப்படி வரீங்களா? வேற பாரியா? சரி அண்ணா, கோவிச்சுக்காதீங்க. ஆமா. ஐயோ. Come on.